மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 8வது மாதத்தை தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 8வது மாதத்தில் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும், கர்ப்பிணிகளுக்கு என்ன மாதிரியான உடலில் மாற்றங்கள் அதிகமாக ஏற்படும், கர்ப்பிணிகள் என்ன உணவை எடுத்துக்கொள்ளணும், எந்த உணவுகளை கட்டாயம் நம்ம தவிர்க்கணும், இந்த மாதத்தில் குழந்தையோட எடையெல்லாம் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருக்கும், கர்ப்பிணிகள் கட்டாயம் செய்ய வேண்டிய எக்ஸசைஸ்லாம் என்ன, இந்த மாதத்தில் இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணலாட்டி கூட இந்த மாதத்துலேருந்து எந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். 8வது மாதம் எந்த வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு வரும்னா 32வது வாரத்தில் இருந்து 35 வாரங்களை தான் நம்ம 8வது மாதம்னு சொல்லுறோம். இந்த 8வது மாதத்தில் குழந்தையோட எடை எவ்வளோ இருக்குன்னா 2 கிலோ 400 கிராம் குழந்தையோட எடை இருக்கும். அதான் குழந்தை இதுக்கு முன்னாடி வரைக்குமே ப்ரீச் ப்ரெசன்டேஷனில் தான் இருக்கும். இப்போ தான் செஃபாலிக் நிலையாக மாறும். இப்போ மாறிடுச்சுன்னா குழந்தை டெலிவரி வரைக்குமே நம்மளுக்கு செஃபாலிக் நிலை தான் இருக்கும். செஃபாலிக் நிலைன்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஸ்கேன் ரிப்போர்ட்லேயுமே கொடுத்துருப்பாங்க. செஃபாலிக் நிலைனா என்னன்னா வேற எதுவுமே கிடையாது, குழந்தை தலைகீழாக திரும்பி இருக்கிற பொசிஷனை தான் செஃபாலிக் நிலைன்னு சொல்லுவாங்க. இது இடுப்பெலும்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொசிஷன் கூட இதை சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வரைக்குமே குழந்தை என்ன பண்ணும்னா நம்மளுடைய அமினோய்டிக் திரவத்தில் நல்லா நகர்ந்துக்கிட்டே வரும். ஆனால் இனிமேல் நகராது, ஏன்னா குழந்தை ஹெட் ஆன் பொசிஷன் வந்துருச்சு. அங்கே இடம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 8வது மாதத்தில் ஒரு சிலருக்கு மார்பக கசிவு மாதிரி ஏற்படும். அது ஒரு சிலருக்கு வெள்ளையாக ஏற்படலாம், பால் மாதிரி கூட கசியலாம், ஒரு சிலருக்கு மஞ்சள் நிறத்தில் ஏற்படலாம், ஒரு சிலருக்கு தண்ணீர் மாதிரியாக கூட கசிவு ஏற்படலாம். இது ரொம்பவே இயல்பான ஒன்று தான். இந்த மாதத்தில் குழந்தையோட எடை எவ்வளோ இருக்குன்னா 2 கிலோ 400 கிராம் வரைக்கும் இருக்கணும். இது எக்ஸாக்டாக இந்த எடை இருக்கணும்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 200 கிராம் ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கலாம். உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்லேயுமே எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 200 வரைக்குமே நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து குழந்தையோட வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா குழந்தையோட சிறுநீர் வளர்ச்சியெல்லாம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தை இதுக்கு முன்னாடியை விட இந்த மாதத்தில் வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான பெண்களுக்கு இந்த நேரத்தில் தான் அமினோய்டிக் திரவத்தோட லெவல் ரொம்ப கம்மியாகும். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம பார்த்தோம்னா குழந்தையோட சிறுநீரக வளர்ச்சினால தான் நம்மளுக்கு அதிகமான அமினோய்டிக்கோட லெவல் கம்மியாகுது. அதே மாதிரி இந்த மாதத்தில் தான் குழந்தையோட அது ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா ஆண் உறுப்பு நல்லா முழுமையாக வளர்ச்சி அடையும். அது பெண் குழந்தையாக இருந்ததுன்னா பெண் உறுப்பு ரொம்ப முழுமையாக வளர்ச்சி அடையும். குழந்தையோட தோல் பகுதியில் இருக்கிற அந்த முடிகள் எல்லாமே இந்த மாதத்திலேயே நல்லா முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். மாதத்தில் தான் கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமான உடல் மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பெண்களுக்கு மூச்சு விடவே முடியாது. என்ன காரணம்னா குழந்தை நல்லா மூவ் ஆகி இருக்கும். அதாவது குழந்தையோட கால் பகுதி தான் மேலே இருந்து நல்லா உதைக்கும். அதனால் கூட நம்மளுக்கு மூச்சு விடுறது ரொம்ப சிரமமாகும். நம்மளோட கர்ப்பப்பை விரிவடைகிறதுனாலையும் நுரையீரல் அழுத்தப்படுறதுனாலையும் நம்மளுக்கு மூச்சு விடுறதில் ரொம்ப சிரமப்படும். இதனால் நீங்கள் ஒரு சில பெண்களுக்கு ரொம்ப மூச்சு விட முடியல அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இல்லை எனக்கு நார்மலாக தான் இருக்குது, அப்பப்போ தான் இந்த மாதிரியான இது இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மல் தான் இது. நீங்கள் இதை நினச்சி பயப்படணும்னு அவசியம் கிடையாது. தாய்ப்பால் கசிவு இதை கொலஸ்டீமியம்னு சொல்லுவாங்க. இது மஞ்சள் நிறத்தில் கூட கசியலாம். அது எதுக்காக அப்படி கசியுதுன்னா நம்மளுடைய தாய்ப்பால் சுரக்கும் அந்த மார்பக குழாய்கள் எல்லாமே விரிவடைகிறதுனால மார்பக பட்டைகள்னு சொல்லுவாங்க, மார்பக புடைப்புகள்னு கூட இதை சொல்லுவாங்க. அப்படி ஆகும் பொழுது நம்மளுக்கு இந்த மார்பக கசிவு ஏற்படும். ஒரு சிலருக்கு ரொம்ப கசிஞ்சு அவங்களோட பிரேசியர் கூட நனைகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நிறைய பெண்களுக்கு இந்த மாதத்துலேருந்து இதுக்கு முன்னாடி முதுகு வலியோ இடுப்பு வலியோ ஏற்பட்டிருக்காது. ஆனால் இந்த நேரத்தில் இருந்து முதுகு மட்டும் இடுப்பு வலி அதிகமாக இருக்கும். அதுவும் முதுகு மட்டும் இடுப்பு பகுதியில் அழுத்தம் ஏற்படுற மாதிரியே இருக்கும். இது ரொம்பவே நார்மலான ஒன்று தான். ஏன்னா குழந்தையோட எடை அதிகரிக்கும் பொழுது நம்மளுக்கு அதிகமான இடுப்பு வலியும் முதுகு வலியும் ஏற்படுது. இதுவும் நீங்கள் நல்லா வாக்கிங் போனாலே ஈஸியாக நம்மளுக்கு இந்த முதுகு வலி ஈஸியாகவே சரியாயிரும். நிறைய பெண்களுக்கு இந்த மாதத்தில் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு அடிக்கடி யூரின் போவோம். ஆனால் உட்காந்து எந்திரிச்சு போகிறதுக்கு அதிகமாக நம்ம
ஸோ நம்மளுக்கு சரி இந்த தடவை நம்ம நின்றுட்டே போயிடலாம் அப்படியெல்லாம் ஒரு சிலர் வந்து போயிடுவாங்க. இதனால் அவங்களுக்கு யூரினரி ட்ராக் வந்து வரும். என்ன காரணம்னா அந்த அந்த யூரின் வந்து நம்மளுடைய தொடைப்பகுதியிலே அங்கங்கே இருக்கிறதுனால அது அப்படியே சால்ட் படிஞ்சு நம்மளுக்கு நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு மலைச்சிக்கல் பிரச்சனையும் இப்போ வந்து அதிகமாகும். ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம அதிகமான டேப்லெட்ஸு, இரும்புச்சத்து மாத்திரை, ஃபோலிக் ஆசிட், கால்சியம் இது எல்லாமே எடுப்போம். இதுக்கு முன்னாடி வரைக்குமே எடுப்போம். ஆனால் இந்த மாதத்தில் குழந்தையோட எடை அதிகரிக்கும், நம்மளோட உடல் நுரையீரல் வந்து அழுத்தப்படுறதுனால நம்மளுக்கு அதிகமான மலைச்சிக்கல் வந்து அதிகமாக ஏற்படும். இந்த நிலைமையில் நீங்கள் டெய்லி வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக மலைச்சிக்கல் பிரச்சனை வந்து சரியாகும். தண்ணீர் அதிகமாக குடிங்க, அதுவும் ரொம்பவே முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இடுப்பு வலி கூட அதிகமாக ஏற்படும். நார்மலாக நீங்கள் படுக்கும் பொழுது உங்களுடைய வயிற்றுக்கு முன்னாடி ஒரு பில்லோவோ இல்லை உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி ஒரு பில்லோவோ வச்சு தூங்குறது ரொம்பவே நல்லது. அப்படி தூங்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக முதுகு வலி வராமல் பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கர்ப்பிணிகள் கட்டாயம் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோம்னா ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற உணவாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஃபோலிக் ஆசிட் எதில் அதிகமாக இருக்கணும்னா மாதுளம்பழத்தில் அதிகமாக இருக்கும், அத்திப்பழத்தில் அதிகமாக இருக்கும், கருப்பு உலர் திராட்சையில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீரையில் வந்து அதிகமாக இருக்குது ஃபோலிக் ஆசிட். அதுவும் முருங்கைக்கீரையில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரை கிடைக்கலாட்டி கூட மற்ற கீரைகளை வந்து வாரத்தில் 7 நாள் கூட நம்ம கீரை வந்து எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கிடைக்கலங்கிறவங்க குறைஞ்சது வாரத்தில் 3 நாளாவது கீரை எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம குழந்தையோட முழு வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். அதிகமான புரோட்டீன் இருக்கிற உணவையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். புரோட்டீன் வந்து எதில் அதிகமாக இருக்கும்னா பாலில் அதிகமாக இருக்கும், முட்டையில் வந்து புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது, பருப்பு வகைகளில் அதிகமாக இருக்குது. கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, மொச்சை இந்த மாதிரியில் வந்து சோயாபீன் இதில் எல்லாத்துலேயுமே வந்து புரோட்டீன் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கர்ப்பிணிகள் எப்பயுமே ஆஃப் ஆயில் ஆம்லேட் அந்த மாதிரி எடுத்துக்காம முட்டையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. முட்டையில தான் கோலிங்கிற ஒரு அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சியை வந்து ரொம்பவே அதிகப்படுத்தும். பால்லையும் அதிகமான கால்சியம் இருக்கு. இந்த கால்சியம் வந்து குழந்தையோட எலும்பு வளர்ச்சிகளை வந்து ரொம்பவே அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் ஃபிஷ் சாப்பிடலாமா, மட்டன் சாப்பிடலாமா, சிக்கன் சாப்பிடலாமாலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மீன் வந்து எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. அதுவும் மெர்க்குரி வந்து எந்த மீனில் ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த மீனாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. மட்டன், சிக்கன்லாம் வந்து வாரத்தில் ஒரு முறையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையோ எடுத்துக்கொள்கிறது ரொம்பவே நல்லது. சிக்கன் வந்து அதிகமான ஹீட்டை இன்டியூஸ் பண்ணும். அதுக்கு பதில் நம்ம மட்டன் கூட எடுத்துக்கலாம். மீன் வந்து ரொம்பவே ஆரோக்கியமான இதுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய முந்திரி, திராட்சை இந்த மாதிரி எடுக்க முடியலாட்டி கூட டெய்லி வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை சாப்பிட்டா நிறைய பேருக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிக அளவு எடுத்துக்க கூடாது. 50 கிராம் வந்து டெய்லி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கொள்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானது. இதில் வந்து நம்ம வாங்க முடியாத நட்ஸு, பாதாம், முந்திரி இதுக்கு ஈக்குவலாக இந்த வேர்க்கடலையில் வந்து எல்லா நியூட்ரிஷனுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. விட்டமின் சி எதில் அதிகமாக இருக்கும்னா ஆரஞ்சில் அதிகமாக இருக்கும், சாத்துக்குடியில் அதிகமாக இருக்கும், லெமனில் வந்து அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே டெய்லி ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கும் பொழுது தான் நம்ம பாடியில் இருக்கிற ஹீமோகுளோபினை எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு போய் செலுத்துற விட்டமின் சி தான். நம்மளோட பாடியில் ஹீமோகுளோபின் அளவு கம்மியாகும் பொழுது விட்டமின் சியோட அளவும் கம்மியாகும். அதனால தான் கண்டிப்பாக ஆரஞ்சு வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன உணவுகளை கர்ப்பிணிகள் வந்து தவிர்த்து கொள்ளணும் அதை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஆயிலான ஐட்டத்தை வந்து கண்டிப்பாக இந்த மாதத்தில் சாப்பிடவே கூடாது. ஏன்னா நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இந்த நெஞ்சு கரிச்சல், நெஞ்சு எரிச்சல், கேஸ்டபிள் ப்ராப்ளம் இதெல்லாம் இந்த மாதத்தில் அதிகமாக உருவாகும். நிறைய பேர் சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஐட்டம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. எல்லாமே குழம்பா வச்சு சாப்பிடுங்க. ஃப்ரைடு ஐட்டம் வந்து சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய பேருக்கு டீ, காஃபி குடிக்காம இருக்கவே முடியாது. ஆனால் டீ, காஃபியில் வந்து கெஃபின்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்து நம்மளுடைய குழந்தையும் உங்களையும் பாதிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. வெளியில் மேக்சிமம் இந்த 2 மாதங்களாவது வெளியில் நம்ம வாங்கி சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதுவும் ஜங்க் ஃபுட்ஸ், ரொம்ப ஸ்டோர் பண்ண நூடுல்ஸு,
அதில் எல்லாத்துலேயுமே வந்து அதிகமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இதுவும் நம்மளோட குழந்தைய வந்து பாதிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நார்மலாக நல்ல இளநீர் குடிக்கலாம். இப்போ கொஞ்சம் மழை காலங்கிறதுனால வாரத்தில் ஒரு நாள் இளநீர் குடிங்க. தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவு ஃப்ரூட் சாப்பிட முடியுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இல்லை இப்போ கொஞ்சம் மழை காலங்கிறதுனால வெஜிடபிள் சூப் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி ஈவினிங் வந்து ஒரு சுண்டல் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறதுனால ஹெல்த்தியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்மளோட குழந்தையோட வெயிட்டும் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் சீஸ் இருக்கிற உணவாக ரொம்ப அதிகமாக எடுத்துப்பாங்க. இந்த பர்கர், பீஸா இந்த மாதிரிலாம் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இந்த 2 மாதமாவது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. 8வது மாதத்தில் எந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ஈஸியாக நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும்னா பட்டர்ஃப்ளை யோகா. இந்த பட்டர்ஃப்ளை யோகா நம்ம 8வது மாதம் உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் பட்டர்ஃப்ளை யோகா பண்ணலாம். ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். அது மாதிரி டக்வாக்கும் இந்த 3 எக்ஸசைஸுமே பண்ணலாம். இல்லை உங்களுக்கு லோ லையிங் பிளாசண்டா கொடுத்துருக்காங்க, இல்லை அமினோட்டிக் ஃப்ளூயோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்கெல்லாம் டாக்டர் கேட்காம எந்த எக்ஸசைஸும் பண்ணாதீங்க. நிறைய அதிக நாட்கள் வந்து கன்சீவ் ஆகாமல் 10 வருஷமோ 15 வருடமோ இல்லை நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகிருக்கேன் அவங்கெல்லாம் வந்து டாக்டரை கேட்காம எந்த எக்ஸசைஸுமே பண்ணாதீங்க. நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆனவங்க வந்து அவங்களுமே டாக்டரை கேட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். இல்லை நார்மலாக எனக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியலங்கிறவங்க ரொம்ப ஸ்லோவாக வாக்கிங் போங்க. அதுவே ரொம்பவே நல்லது. நம்ம வாக்கிங் போனாலே நம்மளோட எல்லா எக்ஸசைஸை விட நம்ம வாக்கிங் போகும் பொழுது தான் நம்மளுடைய உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளுமே நல்லா செயல்பட ஆரம்பிக்கும். நம்மளோட இடுப்பெலும்புகளும் நல்லா வளைஞ்சு கொடுக்கும். வாக்கிங் போகும்போது கண்டிப்பாக தண்ணீர் பாட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வாக்கிங் போகும்போது அதிகமாக தாகம் இருக்கும். கரெக்டான ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுங்கள். கரெக்டான பிரேசியர் யூஸ் பண்ணுங்கள். கரெக்டான இன்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப எல்லாருமே ரொம்ப டைட்டாக போடுவாங்க. டைட்டாக போட்டு உங்களுடைய மார்பகங்களை ரொம்ப அழுத்துறதுனால குழந்தைக்கு கூட சரியாக மூச்சு திணறல் வரும்னு கூட சொல்லுவாங்க. உங்களுக்கும் அதிகமாக மூச்சு விட முடியாத ப்ராப்ளம் கூட அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் இந்த 8வது மாதத்தில் ஸ்கேன் பார்க்கணுங்கிறவங்க அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். நிறைய பேர் 7வது மாதத்தில் க்ரோத் ஸ்கேன் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் 8வது மாதத்தில் பார்ப்பாங்க. அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 8வது மாதத்தில் குழந்தையோட பொசிஷன் வந்து எப்படி இருக்குது, அதுக்காகவே 7வது மாதத்தில் பார்த்தா கூட 8வது மாதத்தில் ஸ்கேன் வந்து பார்ப்பாங்க. மேபி 7வது மாதத்தில் தைராய்டு, சுகரு இதெல்லாம் செக் பண்ணாதவங்க 8வது மாதத்தில் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து டிடி இன்ஜெக்ஷன் வந்து போடாதவங்க கூட ஒரு சிலர் 8வது மாதத்தில் கூட போட்டுக்குவாங்க. இதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது எல்லாமே உங்களுடைய டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வெளியில் எங்கேயும் மேக்ஸிமம் இந்த மாதத்துலேருந்து வெளியில் போகிறத வந்து தவிர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நல்லா வாக்கிங் போய்க்கோங்க. 8வது மாதத்துலேயே உங்களுடைய டெலிவரி பேக் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல்லையே டெலிவரி பேக் வந்து கண்டிப்பாக ப்ரெக்னன்சி டைமில் நம்ம என்ன வாங்கணும், டெலிவரி போகும் பொழுது கட்டாயம் நம்ம டெலிவரி பேக்கில் என்னென்ன இருக்கணுங்கிறத ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நிறையவே வீடியோ போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து முதல்லையே வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. 8வது மாதத்துலேருந்து நம்மளுக்கு எந்த வாரத்தில்னாலும் எப்போ நேரம்னாலும் நம்மளுக்கு பெயின் வரலாம். எந்த நேரத்தில்னாலும் நம்மளுக்கு டெலிவரி நடக்கலாம். அதனால் எல்லாருமே இந்த மந்த்லேருந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது உங்கள் கூட கண்டிப்பாக ஒரு ஆள் இருக்கணும். அதுதான் உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் ரொம்பவே சேஃபானது. ஒரு ஆட்டோ நம்பரோ அல்லது ஒரு டாக்ஸி நம்பரோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க நம்பரோ எல்லாரோடைய நம்பருமே ஒரு டைரியிலையோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே சேஃபானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்